உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். என்னைக்காவது ஒரு விசேஷத்துக்கோ இல்லை உங்கள் சொந்தக்காரங்க வீட்டுக்கோ போகும்போது நீங்கள் அங்கே இருக்கீங்கன்னே தெரியாத மாதிரி உங்களை எல்லாரும் கடந்து போயிருக்காங்களா? மற்றவங்க பேசுகிறப்போ ஆவலாக கேட்குற அதே கூட்டம் நீங்கள் ஒரு வார்த்தை பேச ஆரம்பித்தா மட்டும் அப்படியே கலைஞ்சு போயிருக்காங்களா இது வரைக்கும்? அந்த இடத்துல நிற்கிறப்போ மனசுக்குள்ளே ஒரு வலி வரும் பாருங்கள். அதுக்கு பேர் அவமானம் கிடையாது, அது ஒரு பாடம். இந்த உலகம் ஏன் சில பேரை மட்டும் கொண்டாடுது, ஏன் சில பேரை மட்டும் கண்டுக்காமல் விட்டுருது? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இதுதான், உங்களுடைய அடையாளத்துக்கான தேடல். கசப்பான உண்மை என்ன தெரியுமா? இந்த உலகம் ரொம்ப விசித்திரமானது. இங்கே உங்ககிட்ட அன்பு இருக்கா பண்பு இருக்கான்லாம் யாரும் பார்க்க மாட்டாங்க. உங்கள் பாக்கெட்டில் பணம் இருக்கா, உங்கள் கையில் பதவி இருக்கான்னு தான் பார்ப்பாங்க. நீங்கள் எவ்வளோ நல்லவராக இருந்தாலும் நீங்கள் ஜெயிக்கிற வரைக்கும் இந்த ஊருக்கு நீங்கள் ஒரு வெறும் பூஜ்ஜியம்தான். நமக்கு நெருக்கமானவங்களை நம்மக்கிட்ட பேசுகிற விதத்தை கவனிச்சிருக்கீங்களா? நீங்கள் வேலை இல்லாமல் இருக்கும்போது அவங்க பேசுகிற தோரணை வேறு மாதிரி இருக்கும். அதுவே நீங்கள் ஒரு பெரிய இடத்துக்கு போனதுக்கப்புறம் அவங்க காட்டுற மரியாதை வேறு மாதிரி இருக்கும். மனுஷங்க இங்கே குணத்தை நேசிக்கிறது உங்கள் கிட்ட இருக்கிற வசதியை தான் நேசிக்கிறாங்க. இது கசப்பான உண்மை, ஆனால் இதுதான் இந்த சமூகத்தோட விதி. தனிமை அப்படிங்கிற ஆயுதம். அதாவது யாரும் உங்களை மதிக்கலையா, பரவாயில்ல, அவங்கக்கிட்ட போய் எனக்கு மரியாதை கொடுங்கன்னு கெஞ்சாதீங்க. அன்பையும் மரியாதையும் பிச்சை எடுக்காதீங்க. பிச்சை எடுத்தால் வர்றதுக்கு பேர் மரியாதையே இல்லை, அது பரிதாபம். உங்களை யாரும் மதிக்காத அந்த நேரத்தை உங்களுக்கான ஆயுதமாக மாற்றுங்க. அவங்க உங்களை பார்ட்டிக்கு கூப்பிடலையா, அந்த நேரத்தில் புதுசாக ஏதாச்சும் ஒன்று கற்றுக்கோங்க. உங்கள் மெசேஜுக்கு அவங்க பதில் சொல்லலையா, அந்த நேரத்தில் உங்கள் உடம்பையும் உங்கள் மனசையும் வலிமையாக வச்சுக்கோங்க. இந்த தனிமை இருக்குது பாருங்கள், இதுதான் ஒரு மனுஷனை செதுக்கிற மிகச்சிறந்த ஒளி. அமைதியாக வேலை செய்யுங்க, உங்கள் வெற்றி சத்தமாக பேசணும். அடுத்தது பதிலடி கொடுக்கணும்னா அவங்கள திரும்ப திட்டணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் வாழ்ந்து காட்டுறதுல தான் இருக்குது உண்மையான கெத்து. இவன் என்னடா பேசுகிறது அப்படின்னு சொன்ன அதே வாய் அவர் சொன்னால் கரெக்டாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிற வரைக்கும் நீங்கள் ஓடிக்கிட்டே இருக்கணும். உங்கள் மதிப்பு குறையிற இடத்துலேருந்து வெளியே வந்துடுங்க. உங்களை நீங்களே நேசிக்க ஆரம்பிங்க. உங்கள் நேரத்தை மற்றவங்கள பற்றி பேசுகிறதுல செலவு பண்ணாமல் உங்களை எப்படி மேலே கொண்டு வர்றதுன்னு யோசிங்க. அன்னைக்கு தெரியும் இந்த உலகத்துக்கு நீங்கள் யாருன்னு. கடைசியாக ஒரு விஷயம் சொல்கிறேன். இன்றைக்கி உங்களை ஒதுக்குன அதே கூட்டம் என்றைக்காவது ஒரு நாள் உங்களுக்கு பின்னாடி வரிசையில் வந்து நிற்கும். அன்றைக்கும் அவங்களுக்கு அன்பு காட்டுங்க. ஏன்னா அவங்க மனுஷங்களை மதிக்காதவங்க. ஆனால் நீங்கள் அப்படி இல்லை. இந்த வீடியோ கேட்டதுக்கப்புறமா உங்களுக்குள்ளே சின்ன மாற்றத்தை ஏற்படுத்தினா கூட கமெண்ட்டில் இனி நான் மாறுவேன் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். உங்கள் தேடல் தொடரட்டும். இது மன தேடல். நான் சுபஸ்ரீ. அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.